ஒரு கமிஷன். நம்ம என்ன நினைச்சோம், லிபர்ஹான் பயங்கரமா விசாரிச்சு இவங்க தூக்கு தண்டனை கொடுக்கணும்னு சொல்லி பரிந்து செய்ய போறாரு, இவங்க பொது வாழ்க்கையில வரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பயங்கரமான ஆர்டர் பண்ண போறாரு பள்ளி அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சோம். இவன் என்ன பண்றான், 68 பேர் குற்றவாளிகள் சொல்லிவிட்டு அரசு என்ன செய்ய வேண்டும் அதை சொல்றான். நீதிபதி லிபர்ஹான் சொல்றான் அரசு என்ன செய்ய வேண்டும். அதுல என்ன சொல்றான், அயோக்கியன் ஒரு நீதிபதி, லிபர்ஹான் ஒரு நீதிபதி, ஒரு அறிக்கை குப்பையில தூக்கி வீச வேண்டிய ஒரு அறிக்கை. என்ன சொல்றான், 68 பேர் குற்றவாளிகள் சொல்லிவிட்டு சொல்றான் என்ன செய்யணுமா, இந்து முஸ்லிம் கலவரம் ஏற்படாதவாறு அண்ணன் தம்பிகளாக பழகுவதற்கு ஏற்ற நிலைமை உண்டாக்கணும். இது எப்ப சொல்லலாம், இந்துக்கள் முஸ்லிம் சமமா நின்று மோதி இவன் அருவாகத்தை வச்சுக்கிட்டு இவன் அவனை வெட்ட அவன் இவனை வெட்ட அது மாதிரி இருந்தா கூப்பிட்டு ஏன்பா அடிச்சுக்கிறீங்க அண்ணன் தம்பியா போங்க, அது ஒரு நியாயம். ஒருத்தன் என்ன செய்யணும், ஒரு ரவுடி ஒரு அப்பாவி பிடிச்சி அட்டி என்ன பின்னு பண்றான், கைய காலெல்லாம் வெட்டுறான், கண்ணெல்லாம் குருடாக்குறான், குற்றீர் குலையமா அவன் கிடக்குறான். அவன்கிட்ட போய் நீங்க அண்ணன் தம்பியா இருங்க ரெண்டு பேரும் யாரு இந்த ரவுடிங்க அவனை பக்கத்துல வச்சுக்கிட்டு நீங்கள் எல்லாம் இனிமேல் சண்டை போடக்கூடாது, சண்டை ஆயுது. அடே சண்டையாக நடந்துச்சு, பாபர் மசூதி ஒரு இடத்துல இருக்குது, நாங்க போய் ஏதோ கோயில் அடிச்ச மாதிரி அதுக்கு போட்டியா பள்ளிவாசல் அடிச்ச மாதிரி காட்டுறான். இந்த லிபர்ஹான் அயோக்கியம் காட்டுறான். என்ன சொல்றான், நம்ம ஏதோ தப்பு செஞ்ச மாதிரி நீங்க உங்களுக்கு அடிச்சுக்க கூடாது. நேற்று அடிச்சுக்கிறத பள்ளிவாசல் அடிச்சதா, பள்ளிவாசல் இடிச்சதுக்கு என்னடான்னு கேட்டா நீங்கள் அடித்துக் கொள்ள கூடாது, அது வேற விஷயத்துக்கு சொல்லு. குஜராத் கலவரத்துக்கு சொல்லு ஒத்துக்குருவோம், கோவை கலவரத்துக்கு சொல்லு ஒத்துக்குருவோம், ரெண்டு பேரும் நாங்க அடிச்சுக்கிட்டோம் சொல்லு. பாபர் மசூதி நாங்க என்னடா செஞ்சோம், நாங்க பாட்டுக்கு அல்லாண்டு இருந்தோம், நீ பண்ற மாதிரி எங்கள்ல உள்ள 4 பேர் கிறுக்கு பிடிச்சு போய் நீங்க இடிக்க போனீங்க, முன்னாடி எவனா ஸ்மெல் பண்ணி அங்க போய் ரெண்டு உருண்டை வச்சிருந்தானா மொத்தம் அப்படி போயிருப்பீங்க. அப்படியே செஞ்சானா, அப்படிலாம் கூட பண்ணல. அப்ப நாங்க பாட்டுக்கு அல்லாண்டு இருந்தோம், எங்களை ஒதுங்கிட்டு நடமாட கூட விடல, இவ்வளவு அநியாயத்தையும் பண்ணிவிட்டு நீங்க ரெண்டு பேரும் ஒன்னாக இனிமே இருக்க வேண்டும். அட இடிச்சவனுக்கு என்னடான்னு கேட்டா நீங்க அடிச்சுக்கிறாதீங்க, இடிச்சவனுக்கு என்னன்னு கேட்டா நீதிபதி சொல்றான் நீங்க அடிச்சுக்கிறாங்க இனிமே. அப்ப என்ன அர்த்தம், இப்ப எங்களை என்ன நினைக்கிறீங்க, எங்களை எங்க தள்ளுறீங்க, எந்த மாதிரியான முடிவுக்கு நாங்கள் வர வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள். சட்டத்துக்கு கட்டுப்படுத்தான இவ்வளவு கட்டுக்கோப்பான இருந்து கொண்டிருக்கிறோம். அப்ப நீதிபதியுடைய பரிந்துரை என்ன, இந்து முஸ்லிம் கலவரம் வராத அளவுக்கு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் சொல்லி ஒரு பரிந்துரை, பயங்கரமான பரிந்துரை பண்றான். அடுத்து என்ன பரிந்துரை பண்றான், அதாவது கலவரம் நடக்கிற இடங்கள்ல அதுக்கெல்லாம் பாதுகாப்பு படைய போடணும். கலவரம் பண்ண வச்சுங்க, நடந்த மேற்கை விட்டா பண்ணிவிட்டாங்க, நடந்த மேற்று என்னங்கிற மறக்கடிக்கிற மாதிரி ஏதோ வகுப்பு கலவரம்ங்கிற மாதிரி சித்தரித்து அந்த மாதிரியான ஒரு அறிக்கையை கொடுத்து தொலைச்சுட்டான். சரி குப்பையில போட வேண்டிய அறிக்கை, அவன் இந்த அறிக்கையை சேர்த்து அரசாங்கம் என்ன செய்ய போதும் லிபர்ஹான் அறிக்கையை பாராளுமன்றத்தில் வைக்கும் பொழுது இன்னைக்கு வைக்கிறான், நாங்கள் என்ன செய்ய போவோம் அரசாங்கத்திலிருந்து ஒரு அறிக்கை வைக்கிறோம். அதுல என்ன சொல்றாங்க கேட்டா 68 பேர் குற்றவாளிகள், அவங்களை என்ன செய்யணும்னு அவங்க சொல்லல, அதனால நடவடிக்கை இதை சொல்றது. அன்னைக்கு நரசிம்மரா சொல்லி சொன்னாங்க நீ வழக்கு போடுவோம் சொல்லி எல்லாம் சொல்லிட்டு இப்ப என்ன பண்றாங்க, நீதிபதி குற்றவாளி தான் சொல்லிருக்கிறாரு, நடவடிக்கை எடுக்க முடியாது. அப்ப ஒரு கொலகாரனா போலீஸ்காரங்க முடிச்சு கேட்டு சொல்றாங்க, சாட்சியெல்லாம் நிரூபிச்சுட்டாங்க. நீதிபதி என்ன செய்யறாரு, ராமசாமி கந்தசாமி பண்றான், திட்டவட்டமா அறிவிக்கிறார், சபை கலைஞது. இதான தீர்ப்பு. ஒரு நீதிபதி தீர்ப்பு படிப்பான், அதை செஞ்சாங்க என்ன செய்யணும், இவங்க கொலை செஞ்சாங்க சொல்ல ஒரு வேலையா, கொலை செஞ்சவனுக்கு என்ன தண்டனை வேலையா. அப்ப நீதிபதிங்கிற பேர் கோர்ட்டு கலைஞ்சிருச்சுட்டான். என்னது, இவர் தான் கொலை செஞ்சாரு, முடிந்தது பிரச்சனை. அப்ப மாற்று அப்படியா பண்ணு. கோர்ட்டுடைய வேலை என்ன, நீதிபதி வேலை என்ன, கமிஷன் வேலை என்ன, யார் குற்றவாளி என்று இனிமேல் அறிவிப்பார்கள், யார் குற்றவாளி என்பதை கண்டுபிடித்து அறிவிப்பார்கள். வேலை செய்ய மாட்டாங்க, யாரையும் தண்டிக்க மாட்டாங்கன்னு சொல்லு. அப்ப அவன் அந்த மாதிரி இவன் சொல்றான், சிதம்பரம் அறிக்கையில கூறான், என்ன சொல்றான், இந்த மாதிரி நீதிபதி லிபர்ஹான் நடவடிக்கை எடுக்க சொல்லி அவர் சொல்லாததுனால நாங்க 68 பேர் மேலையும் கைய வைக்க மாட்டோம், அத்வானி மேல கைய வைக்க மாட்டோம், வாஜ்பாய் மேல கைய வைக்க மாட்டோம், உமாபாரதி மேல கைய வைக்க மாட்டோம்னு சொல்லி யார் சொல்றா, நம்ம ஓட்டு இப்பதான் நம்பி தான் போட்டாங்க, ஓட்ட மொத்தமா தொடச்சு போய் இப்பதான் லேசா காங்கிரஸ் மன்னிப்புலாம் கேட்டு இந்த நரசிம்மராவ் பாவி செஞ்சுட்டான், எங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி சோனியாவுடைய அந்த நீலி கண்ணீரை நம்பி ஏமாந்து இப்பதான் ஊபியிலையும் வட மாநிலங்களையும் லேசா முஸ்லீம் வாக்கு திரும்புது. அந்த நேரத்தில் அப்படி மண்ணலி போடுற மாதிரி சிதம்பரம் சொல்றோம், நாங்க பள்ளிவாசல் வச்ச பாவிகள் மேல கைய வைக்க முடியாது, ஏன் லிபர்ஹான் கைய வைக்க சொல்லல. நான் கேட்கிறேன்,
லிபர்ஹான் சொல்லி தொழில் அவன் நாசமா போயிட்டு போறான். நீ என்னடா சட்டப்படி செய்ய முடியாதா? நீ குற்றவாளின்னு சொல்லிட்டான்ல. இந்த நாட்டில் குற்றவியல் சட்டம் இருக்கா இல்லையா? அந்த குற்றவாளிக்கு என்ன செய்யணுமோ அது நீதிபதி சொன்னதான் செய்வீங்களோ? குற்றவாளின்னு சொன்ன அதுல புரிஞ்சு நீங்க செய்ய மாட்டீங்களா? குற்றவாளின்னு சொல்லிவிட்டான்ல, சதி செஞ்சிருக்கான்றான்ல. அப்ப ஒரு வழிபாட்டு தலத்தை இடிப்பதற்கு சதி செஞ்சவனுக்கு என்ன செக்ஷன் போட்டியா? ஒரு வழிபாட்டு தலத்தை போய் இடிச்சவனுக்கு என்ன செக்ஷன் போட்டியா? நீதிமன்ற உத்தரவு மீறினவனுக்கு என்ன செக்ஷன் அதெல்லாம் போட்டியா? அந்த செக்ஷன்ல இவங்க எல்லாம் பிடிச்சி கைது பண்ணியா? ஒரு அரசாங்கம் இதை செய்யலன்னு சொன்னா அப்புறம் எதுக்கு அரசாங்கம்? அப்ப சிதம்பரம் அறிக்கை பண்றான். அவன் நரசிம்மராவ் கூட கேடுகட்ட ஒரு ஆட்சியாக நீ சோனியாவுடைய ஆட்சி இன்னைக்கு இருக்கிறது. இந்த லிபர்ஹான் அறிக்கையில இவர்களுடைய ஓபன் பண்ணி இருக்கிற இந்த விஷயம் நேர நெஞ்சில குத்துகிறார்கள். நேர் முதல்ல முதுகு ஊத்திட்டு இருந்தான், டைரக்ட் அத்வானி மாதிரி ஈட்டி எடுத்து நேர நம்ம குத்திட்டு என்னது இடிச்சவங்க ஒண்ணு செய்ய முடியாது பாத்துக்கிட்டாங்க. என்ன அர்த்தத்துக்கு? அப்படித்தானே இடிப்பாங்க. குற்றவாளி தாண்டா, ஒண்ணு செய்ய முடியாதுடா. என்ன அர்த்தம்? உலகத்துல எந்த நாட்டில பார்த்திருக்கீங்களா? அப்ப இப்படித்தான் இந்த நாடு போகணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களா? இதே வழிமுறையை தான் நாங்களும் கையாளணும்னு எங்களுக்கு போதனை சொல்றீங்களா? இல்ல பள்ளிவாசல் நாளைக்கு இந்த ஊர்ல ஒரு பள்ளிவாசல் வந்து அப்படி நடப்பீங்களா? அதுக்கு தான் கொண்டு நாங்க யாருன்னு காட்டிட்டு இருக்கிறோம். பள்ளிவாசல் இனிமே அன்னைக்கே நான் சொல்றேன், அன்னைக்கு சிலைய வச்சிருக்கும் போதே மானமும் ரோசமும் முதுகெலும்பு உள்ளவன அன்னைக்கு அங்க உள்ள அயோத்தி முஸ்லிம் இருந்திருந்தா உள்ள பூந்து தூக்கி எரிஞ்சிட்டு முடிஞ்சே செய்யாது 4 பேர் சகிதா இருக்கணுமா இல்லையா? அந்த மானங்கட்ட கோடைகள் விட்டதுனால இன்னைக்கு என்ன செய்யுது? இன்னைக்கு பெரிய 60 ஆண்டு பிரச்சனை ஆகி கொண்டிருக்கிறது. இப்பவும் சொல்றேன், இந்த அயோத்தி விளையாட்டை இங்க உள்ள பள்ளி வாசல்ல பன்னிக்கறியை போடுறது, ஆட்டத்தை உள்ள போட்டு போறது, இந்த மாதிரி செருப்பதிக்கு பேசுறது, இந்த மாதிரியான வேலைகளை இங்க விளையாட்டு காட்டினீங்கன்னு சொன்னா நாங்க இந்த அயோத்தியில பாடம் கத்திருக்கிறோம். பள்ளிவாச மேட்டு வந்தா நாங்க தான் கையில் எடுப்போம் சட்டத்தை. பள்ளிவாச மேட்டு வந்தா நீ எந்த கொம்பனா இருந்தாலும் சரி புடிச்ச அத்தனை கடை பள்ளிவாச அத்துமீறி வந்தால் அவனையும் தூக்கி எறிவோம். அதுல வைக்கப்பட்ட எந்த புண்ணிய சிலையா இருந்தாலும் தூக்கி எறிவோம். அதுக்கு பக்கபாலமா வர்ற எவ்வளவு பெரிய ராணுவத்தை கொண்டாந்து நிப்பாட்டினாலும் நிற்போம். அந்த பாடத்தை கத்து வந்திருக்கிற ஒரு அயோத்தியங்களுக்கு போதும், நல்லா கத்துக்கிட்டோம். உன்னை நம்ப முடியாது. பள்ளிவாசல் விஷயம் வந்துவிட்டால் இவர்கள் ஒரு பக்கமா தான் நடப்பார்கள். மேலே இருந்து கீழே வரைக்கும் இத்தனை வருஷமாக நீதி இறங்க மாட்டான்னு வழங்குதா? அடுத்து என்ன பண்றான் சிதம்பரம்? நாங்கள் எல்லா பகுதிகளிலையும் கலவர தடுப்பு படை அமைக்க போறோம். அதே டைலாக்ங்க. அப்படின்னு அர்த்தம், பாபர் மசூதி நம்ம கலவரத்தில் ஈடுபட்டோம். அதன் அர்த்தம் கலவர தடுப்பு படை அமைக்கிறேன்னு என்ன அர்த்தம்? எவன்டா கலவரத்தில் ஈடுபட்டா? கலவரத்தில் ஈடுபடாம போனதா நாங்க செஞ்ச தப்பு. அந்த இடிக்கணி ஊர்வலம் போனிய காக்கிறதுக்கு நாங்களும் போய் இருந்தா தாண்டா அது சரியான நடவடிக்கை இருக்கு. அதை நாங்க செய்ய தவறி இருக்கிறோம். அதுக்கு பரிசு கொடுக்கிறோம். நீங்கள் கலவரம் நடக்காமல் நாங்க பாதுகாப்பு அமைக்க போறோம். அவ மேல இருந்து கீழே வரைக்கும் அம்புட்டும் பொய்யிலையும் புழுகளையும் வைத்துக் கொண்டு நீதிமன்றத்துக்கு கட்டுப்பட மாட்டோம் சொல்லிக் கொண்டிருக்கிற காட்சியை பார்க்கிறோம். ஒண்ணு வேணாம், இந்த 49 எஃப்ஐஆர் போட்டாங்க. இந்தியாவுல எந்த வழக்காச்சு 60 வருஷம் வழக்கு இருக்குதா? ஒரு சொத்து எனக்கா உனக்காண்டு ஒரு சண்டை வருதுன்னா 60 வருஷம் நடக்குமா? ஒரு இடத்துல அத்துமீறி ஒருத்தவங்க குடி இருந்துட்டான்னு சொன்னா 60 வருஷம் வழக்கு நடக்குமா? அத்துமீறி உள்ள நுழைஞ்சாங்கிற வழக்கு 60 வருஷம். இது உனக்குரியதா எனக்குரியதாங்கிற வழக்கு 60 வருஷம். அப்ப 60 ஆண்டுகளாக நீதிமன்றங்கள் தூங்கிக்கிட்டு இருக்குன்னா என்ன அர்த்தம்? நீதிபதிகளுக்குள்ளேயும் காவி இருக்குன்னு அர்த்தம். பள்ளிவாசல் விஷயத்துல நீதிபதிகளுக்கும் ஒரு தனி கணக்கு, சட்டத்தின் பார்வையை விட வேற ஒரு பார்வை இருக்குன்னு அர்த்தம். நாங்கள் யாரை நம்புறது? அரசாங்கத்தை நம்ப முடியல, அதிகாரி நம்ப முடியல. கடைசி நம்பிக்கை நீதிமன்றம் வச்சா 60 வருஷம் வழக்கு இருக்கிறான. ஏன்? நீதியின்படி ஒரு தீர்ப்பு சொல்ல முடியாது, அவனுக்கு உரியது சொல்ல மனசு இல்லை. நீதிப்படி தீர்ப்பளிப்பதாக இருந்தால் அகழ்வாராய்ச்சிப்படி வர்றியாவா, பட்டயத்தின்படி வர்றியாவா, அனுபவத்தின்படியா வர்றியாவா, எல்லாப்படி நமக்கு தான் சொந்தம். இந்த நாட்டில் எந்த சட்டத்தின்படி ஓட்டை உள்ள சட்டத்தை நீ பயன்படுத்தினாலும் முஸ்லீமுக்கு சொந்தம் என்றுதான் தீர்ப்பளிக்க முடியுமே தவிர வேற தீர்ப்பு அளிக்க முடியாது. அந்த தீர்ப்பை அளிக்க நீதிபதிகளுக்கு மனமில்லை, அளிக்க சொல்லி வற்புறுத்த ஆட்சியில் உள்ளவர்களுக்கு விருப்பம் இல்லை. அதுதான் இழுத்துக் கொண்டே போகிறது. அதனால எந்த வழிமுறையில் அவர்கள் அப்புறப்படுத்தினார்களோ அதே வழிமுறையில் தான் அதை கட்ட முடியுமே தவிர வேற மாதிரி வழிமுறையில் கட்ட முடியாது. அதற்கான ஆயத்த அதை அவசரப்பட முடியாது. அதற்கான ஆயத்த பணிகள் நம்ம செய்ய வேண்டும். இடிக்கப்பட்ட அதே இடத்துல இவங்களை நம்பாம எத்தனை பேர் மரணித்தாலும் அல்லாஹ்வுக்கு உயிரை கொடுத்தாலும் அதை கட்டி காப்போம். கட்டி காப்பீங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹ்